இனி திமுகவினர்கள் வெற்றியடைய முடியாது. ஒட்டுமொத்தமாக திமுகவின் வேட்பாளர்களை விரட்டி அடிக்கின்ற காட்சிகளை நாம் வீடியோ மூலமாக பார்த்திருப்போம். தூத்துக்குடியில் தற்பொழுது சிட்டிங் எம்பியாக இருக்கின்ற கனிமொழி அவர்கள் மீண்டும் அதே தொகுதியில் வேட்பாளராக திமுகவின் தலைவரும் தமிழக முதல்வருமான ஸ்டாலின் அவர்கள் அறிவித்திருந்தார். இந்த நிலையில்தான் கனிமொழி அவர்கள் நேற்று பிரச்சாரத்திற்கு தூத்துக்குடிக்கு சென்ற பொழுது எங்களது தொகுதியில் இத்தனை 5 ஆண்டுகளாக என்னதான் செய்தீர்கள் என்றும் பிரச்சாரத்திற்கு மட்டும் கரெக்டாக வந்தீர்கள் என்றும் பிரச்சாரத்தின் பொழுது கனிமொழி அவர்களை பேச விடாமல் வண்டியை தூத்துக்குடிக்குள் உள்ளே விடாமல் விரட்டி அடித்த காட்சிகள் இணையதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. இதுவரைக்கும் தூத்துக்குடி தொகுதிக்கு எந்த ஒரு நல்லதாவது செய்திருக்கிறீர்களா என்பதையும், வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பொழுது தன்னார்வ தொண்டர்கள் தான் எங்களுக்கு வாழ்வும் மறுவாழ்வும் கொடுத்தார்களே தவிர தமிழக அரசு எங்களை கைவிட்டது என்றும், நீங்கள் சாப்பிட்ட பிரெட் துண்டை சிறுவர்களுக்கு கொடுத்தது தான் நீங்கள் செய்த உதவி என்றும் கனிமொழி அவர்களிடம் நேரடியாகவே அப்பகுதி மக்கள் பிரச்சனையில் ஈடுபட்டுள்ளனர். ஒட்டுமொத்தமாக பழையதை மறந்துவிட்ட கனிமொழி அவர்கள் நாங்கள் டாஸ்மாகை ஒழிப்போம், நீட்டை ஒழிப்போம், அனைத்து இளைஞர்களுக்கும் வேலைவாய்ப்பை கொடுப்போம் என்று சொன்ன வாக்குறுதி என்ன ஆச்சு என்பதையும் அவருக்கே ஞாபகப்படுத்தியுள்ளனர் அப்பகுதி மக்கள். இனி ஏமாறுவதற்கு நாங்கள் முட்டாள்கள் கிடையாது. உங்களது 1000 2000 எங்களுக்கு தேவையில்லை. நீங்கள் பிரச்சாரத்திற்கு தூத்துக்குடிக்கு வர முடியாது என்று அப்பகுதி மக்கள் பிரச்சனையில் ஈடுபட்டதன் காரணமாக போலீஸ் பாதுகாப்புடன் மீண்டும் சென்னைக்கே திரும்பி வரவழைக்கப்பட்டார் கனிமொழி அவர்கள். இனி தமிழக மக்களை யாராலும் ஏமாற்ற முடியாது. பாஜக உள்ளே வந்துவிடும், பாதுகாப்பு இல்லாமல் போகிவிடும் என்பதை திமுகவினர்கள் இத்தனை ஆண்டுகளாக சொல்லி வந்த கருத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக ஒவ்வொரு தொகுதிகளாக திமுகவின் வேட்பாளர்களையும் திமுகவின் கூட்டணி கட்சியின் வேட்பாளர்களையும் விரட்டி அடிக்கின்ற காட்சிகள் தற்பொழுது அரங்கேறி இருக்கிறது. உங்களது தொகுதியில் திமுகவின் வேட்பாளர்கள் கடைசியாக எப்போ வந்தாங்க என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்க. தற்பொழுது தூத்துக்குடியின் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட கனிமொழி அவர்கள் அப்பகுதி மக்களிடம் கனிவாக பேசி நாங்கள் செய்த நலத்திட்ட உதவிகளையும் வரிசையாக கூறியுள்ளார். அதில்தான் தூத்துக்குடியில் பேருந்து நிலையம் ஒன்றை அமைத்திருந்தார். அதில் பல கோடி ஊழல் செய்ததாகவும் தற்பொழுது அப்பகுதி மக்களே வெட்ட வெளிச்சத்திற்கு கொண்டு வந்து விட்டனர். தூத்துக்குடிக்கு 500 கோடி வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட போது மத்திய அரசு ஒதுக்கீடு செய்தது அது எங்கே என்றும், நிவாரணப் பொருட்கள் எங்கே என்றும் தூத்துக்குடி மக்கள் கனிமொழி அவர்களிடம் கேட்டுள்ளனர். என்ன சொல்வதென்று தெரியாமல் அமைதியாக இருந்த கனிமொழி அவர்கள் சிறிது நேரம் கழித்து போலீஸ் பாதுகாப்புடன் சென்னைக்கு திரும்பி வரவழைக்கப்பட்டார். இதுபோன்று ஒவ்வொரு தொகுதிகளிலும் திமுகவின் வேட்பாளர்களையும் திமுகவின் எம்பிக்களையும் கேள்விகள் கேட்டால் திமுக ஒன்றும் இல்லாமல் மாறிவிடும் என்று இணையதளத்தில் சவுக்கு சங்கர் அவர்கள் கூறுவதை பற்றி உங்களது கருத்துக்களையும், விரட்டியடித்தது கனிமொழியே சரியா தவறா என்பதை கமெண்ட் வாயிலாக மறக்காமல் கூறுங்கள்.